நடிகர் விஷாலோட உடல்நிலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உண்மையிலேயே அவருக்கு இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விஷால் நடிப்புல சுந்தர் சி டைரக்ஷன்ல உருவான படம் தான் மதகஜராஜா. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 12 வருஷம் ஆயிருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய காரணத்தினால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலா 12 வருஷத்துக்கு அப்புறமா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஈவென்ட்டை ரீசெண்டா நடத்தியிருந்தாங்க. இந்த ஈவென்ட்ல விஷால், சுந்தர்ஷி, குஷ்பு, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான விஜய் ஆண்டனி அண்ட் ஜெமினி பிலிம்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல விஷாலோட தோற்றத்தை பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா விஷால்னால பேசக்கூட முடியாத அளவுக்கு தடுமாறி தான் ஸ்டேஜுக்குள்ளாரையே வந்திருக்காரு. மேலும் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி 2 தடவை தடுக்கி கீழே விழுந்திருக்காரு. இவ்வளவு தடுமாறி இந்த ஈவென்ட்ல இவர் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு வராங்க. அவர் நினைச்சிருந்தா இதை ஸ்கிப் பண்ணிருக்கலாம். இவ்வளவு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில இவர் கலந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பலருமே பாராட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு வைரல் ஃபீவர் தான் அப்படின்ற மாதிரி டிடி கூட அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு உண்மையான காரணம் இது கிடையாது அப்படின்னு டைரக்டர் பாலா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவன் இவன் படத்துல நடிக்கிறதுக்காக விஷாலுக்கு ஒரு கண்ணை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நல்லா இருக்க கண்ணை மாறு கண்ணா மாத்தி அமைச்சுதான் அந்த படத்துல அவர் நடிச்சிருந்தாரு அப்படிங்கறனாலையும் அதை தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட சில பழக்கங்களாலையும் இவருக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் அப்பா சில விஷயங்களையும் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விஷால் தரப்புல இருந்து அது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு வைரல் ஃபீவர் ஏற்பட்டிருக்கு. அவர் இப்ப கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப விஷாலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு நார்மலா இருக்க வைரல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட எல்லாரையுமே ரொம்ப கேஷுவலா விஷால் ஹக் பண்ணியிருப்பாரு, கையை பிடிச்சு பேசியிருப்பாரு. ஃபீவரா இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியும்? உண்மையிலேயே விஷாலுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விஷால் தரப்புல இருந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணனாதான் எல்லாருக்கும் தெரிய வரும்.